பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்க உரிமை கோர சென்றிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். 4வது முறையாக ஆளுநர் ஆர்லேக்கரை இவர் சந்திக்கவிருக்கிறார். 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் அவர் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் அர்லேக்கரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் கூட நேரில் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்திருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நேரடியாக அந்த கட்சியினுடைய தலைவர்களை, இடதுசாரிகள் என்றால் தமிழகத்திலே மாநில செயலாளர்கள் தலைவர்களாக இருப்பார்கள், அந்த மாநில செயலாளர்களே வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கே பாலகிருஷ்ணன் வருகை தந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முன்னாள் மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் வருகை தந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக நிறைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது உறுதியாக விஜய்க்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் கூட்டணி முறையில் விஜயோடு இணைந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நேரடியாக அவர்களே வந்து விட்டார்கள். ஒருவேளை ஆதரவு கடிதம் மட்டும் கொடுத்து அனுப்பினால் அந்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கப்பட்ட ஆதரவாக ஆளுநர் கணக்கில் கொள்வாரா என்பது உட்பட பல கேள்விகள் இருந்து வந்த நிலையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரடியாகவே வந்திருக்கின்றார்கள். விஜயோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளும் ஆளுநரை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கே பாலகிருஷ்ணன் வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஏற்கனவே வருகை தந்திருந்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். காங்கிரசினுடைய கிரீஷ் ஓடங்கர் மாநில பொறுப்பாளராக இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தல் முழுவதும் கடுமையான பணியை செய்திருந்தால் அவரும் கூட வந்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்றார். தொடர்ந்து விஜயனுடைய கான்வாய் வாகனங்கள் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தவிக தலைவர் விஜய் வருகை தந்தவுடன் அவருக்கான அந்த வரவேற்பை ஆளுநர் மாளிகை தரப்பிலும் வழங்க இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கையோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 4வது நாளில் 4வது முறையாக வருகின்றார். இந்த நிலையில் தான் ஆளுநர் மேற்கொள்ள இருந்த கேரள பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு விஜய்க்கு மீண்டும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை வந்தடைகின்றார். ஆளுநர் மாளிகையிலே கோரிக்கை விடுக்க இருக்கின்றார் தவிக தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் தற்போது வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு தவிக தலைவர் விஜய் தன்னுடைய அந்த கருப்பு நிற வழக்கமான காரில் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மிகச்சரியாக 6:35 மணியளவிலே ஆளுநரை சந்திப்பதற்கான இந்த பயணத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். எனவே 118 என்ற எண்ணுக்கு உரிய கட்சியின் தலைவர்கள் வந்துவிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வருகை தரவில்லை. இன்னும் அவர் அசோக் நகர் அலுவலகத்தில் தான் இருக்கின்றார். ஆனாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல. உதிரிகளாக, அதாவது கூடுதலாக 2 இடங்கள் இருக்கின்றன. அந்த கூடுதல் இட கணக்கில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்றது. மற்றபடி ஐயுஎம்எல் வந்துவிட்டது. ஐயுஎம்எல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்துவிட்டார்கள். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் வந்துவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்துவிட்டார்கள். இதுவே ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அதாவது மிகச்சரியாக 118 உறுப்பினர்கள் தனக்கு இருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரத்தோடு விஜய் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். வெறுமனவே ஆதரவு கடிதத்தை மட்டும் விஜய் கொடுக்கவில்லை. இந்த கட்சி என்னை ஆதரித்திருக்கின்றது, இந்த கட்சியினுடைய தலைவர் இவர்தான், இவரை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களையும் கையோடு அழைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் செல்லுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நேற்று இரவு நடைபெற்ற நிகழ்வு அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற ஒரு சூழல் மீண்டும் வந்துவிடக் கூடாது. வெறுமனவே ஆதரவு கடிதத்தோடு நான் வரவில்லை, எனக்கு இந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்த கட்சியின் தலைவர்களோடு வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் விதமாகத்தான் 118 உறுப்பினர்களுக்கான கட்சிகளின் தலைவர்களோடு விஜய் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் விஜய் தரப்பில் இருந்து ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட இருக்கின்றது. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கூட தங்களுக்கு பதவியேற்பு விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரிக்கை விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை முதல் முறையாக தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்கான, தமிழகத்தினுடைய அமைச்சரவையை அமைப்பதற்கான அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆட்சி அமைப்பதற்கு விஜய் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்.
தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் வந்திருக்கின்றார். இன்று கூட இந்த ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் தான் வழங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மூலமாக கூட அந்த ஆதரவு கடிதத்தை வழங்க முடியும். அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் விஜயே நேரடியாக வந்து ஒவ்வொரு முறையும் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தனக்கு எப்படியேனும் முதலமைச்சர் பதவியை அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாளையோ நாளை மறுநாளோ தங்களுக்கான பதவியேற்பை நடத்தி வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் ஆளுநர் அர்லேக்கரிடம் வேண்டுகோள் விடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்பதை பொறுத்துதான் எந்த நாளிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பது தெரிய வரும். கே பாலகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஏன் திருமாவளவனோ அல்லது மூத்த நிர்வாகிகளோ வரவில்லை என்றால் 118 இடங்கள் போதும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு. அந்த 118 இடங்களுக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி, IUML என்று சொல்லப்படும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களோடு தற்போது வந்திருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே விஜய் எந்த நாளில் பதவியேற்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார் என்பதை பொறுத்து ஆளுநர் அந்த நாளிலே தனக்கு உரிய அந்த பணிகளை ஒதுக்கி வைத்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே பதவியேற்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதற்கு முன்பாக பதவியேற்றுக் கொண்டவர்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகை புல்வெளி பகுதியிலேயே பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகளை நடத்தியது உண்டு. என்றாலும் விஜயை பொறுத்தவரை அவர் பிரச்சாரத்திற்கு சென்றாலே ஏராளமாக கூட்டம் கூடியிருந்தது. எனவே பதவியேற்பு விழாவிலே தன்னுடைய கட்சியை சார்ந்த நிறைய தொண்டர்களை பங்கேற்க வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விரும்புவதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே அந்த பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைப்பதற்குரிய ஆதரவு கடிதம் மட்டுமல்ல, ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக சென்றிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். வழக்கமான அதே காரில் அவர் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக சென்றிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் எப்போது பதவியேற்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை எல்லாம் சொல்லுகின்றார். என்றாலும் 3 நாட்களாக இதே போன்ற கோரிக்கையோடு தான் விஜய் வந்தார். அர்லேக்கர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 118 என்ற பெரும்பான்மை என்னோடு வாருங்கள், வந்தவுடன் உங்களுக்கான பதவியேற்பை நடத்தி வைப்போம் என்பதாகத்தான் ஆளுநர் மாளிகை சொல்லி இருந்தது. இன்றும் அதே போன்ற ஒரு கோரிக்கையோடு விஜய் செல்லுகின்றார். ஆளுநர் மாளிகை என்ன சொல்ல போகின்றது? விஜயனுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமா? விஜயனுடைய பதவியேற்பை நடத்துவதற்கு இசைவு தெரிவிப்பாரா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.